கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் என்னுடைய சபை பிள்ளைகள் ஊக்கமாக ஜெபித்து வருகிறார்கள். நீங்களும் உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு மிகுந்த அவசியம். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற கிராமத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இந்த ஊழியங்களை நேசித்து தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தொடர்பு எண் திரையிலே தெரிகிறது. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய தகவலை தெரிவித்து நீங்கள் சொல்லுகிற காரியங்களுக்காய் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு வாரமும் அநேக பிள்ளைகள் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, தேவன் தம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணமான நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 36:8 சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேர் நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தேவன் தம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவதை நிறுத்திவிட்டார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு எதற்கு போக வேண்டும் என்கிற கேள்வி அநேகருக்குள்ளே வந்துவிட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆலயத்தில் வாசமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல. ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல, அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஐக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி வருகிற இடத்திற்கு பேர் தான் அங்கே சபை என்று சொல்லப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பெரிய பிரம்மாண்ட கட்டிடங்கள், பெரிய வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டிடங்கள். சாலமோன் கட்டின ஆலயம் பல லட்சம் கோடி மதிப்புள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு தங்கமும் வைரமும் விலையுயர்ந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு பிரம்மாண்டமான ஆலயம் கர்த்தருக்காக கட்டப்பட்டது. அது ஆலயம் என்று சொல்லுவோம். அதை ஜனங்கள் மதித்தார்கள், நேசித்தார்கள், தங்கள் ஜீவனை விட பெரிதாய் கருதினார்கள். தேவனும் அங்கே வாசம் பண்ணினார் என்று வேதத்தில் படிக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆலயம் என்பது அல்லது சபை என்பது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கட்டிடங்களை நாம் பார்க்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம். புதிய ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி வருவதற்கு ஒரு இடம் அவசியம். தகுதியான, பாதுகாப்பான, எல்லா வசதியும் உள்ள ஒரு இடம் அவசியம். அந்த கட்டிடத்தை நாம் ஆலயம் என்று சொல்லுகிறோம், இல்லை என்றால் சபை என்று சொல்லுகிறோம். அந்த கட்டிடம் கர்த்தருக்கென்று அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறபடியால் அங்கே வேறு எந்த காரியத்திற்கு நாம் இடம் கொடுப்பது இல்லை. அந்த ஸ்தலம் கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. மெய்யாகவே
தேவனுடைய பிரசன்னம் அங்கே நிரம்பி இருக்கும், தேவனுடைய மகிமை அங்கே நிரம்பி இருக்கும். தேவனுக்கென்று, ஆராதனைக்கென்று, தேவநாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அந்த ஸ்தலத்தில் வேறு எந்த காரியமும், உலக பிரகாரமான வேறு எந்த காரியங்களும் நடைபெறாதபடி பார்த்து கொள்வது அவசியம். அப்பொழுதுதான் அங்கே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் கூடி வரும் பொழுது அங்கே தேவன் உலாவுகிறார், அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார். நம்ம கூடி வருகிற அந்த இடம் முக்கியமானது. அந்த இடத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். அது ஒரு பரிசுத்தம் பாதுகாக்கப்படுகிற ஸ்தலமாக இருக்கணும். இரண்டாவது, அங்கே எப்பொழுது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் 24 மணி நேரமும் ஜெபம், எப்பொழுதும் அங்கே ஜெபம் நடக்க வேண்டும். ஒரு ஆலயத்தில் அல்லது ஒரு சபையில் தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமானால் அங்கே தொடர்ந்து ஜெபம் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபம், சகோதரிகள் ஜெபம், சகோதரர்கள் ஜெபம், வாலிபர்கள் ஜெபம், சிறு பிள்ளைகள் ஜெபம், காத்திருப்பு ஜெபம், விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், தொடர்ந்து ஜெபம். ஜெபம் எல்லா நேரங்களிலும் ஏதாகிலும் 2 பேர், 3 பேர், 5 பேர், 10 பேர் கூடி தொடர்ந்து ஆலயத்தில் ஜெபம் நடைபெற வேண்டும். அப்பொழுது அங்கே தேவன் மகிமையாய் அசைவாடி கொண்டிருப்பான். சில ஆலயங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறக்கிறது. சில ஆராதனை கூடாரங்கள் அல்லது ஆராதிக்கிற ஸ்தலங்களை அந்த ஆராதனை நேரத்தில் மாத்திரம் திறந்து அங்கே ஆராதிக்கும் பொழுது அங்கே பிரசன்னம் இருக்காது, அங்கே ஒரு மகிமையை பார்க்க முடியாது. எப்பொழுது தினமும் திறந்து அவன் கூடி ஜனங்கள் வந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆலயம் ஒரு பிரம்மாண்டமாய் மகிமை நிறைந்ததாக இருந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகள் கூடி வருகிற அந்த இடத்தை நாம் ஆலயம், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கூடி வருகிற அந்த ஸ்தலத்தை நாம் ஆலயம் என்று சொல்லுகிறோம், சபை என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் அது எப்படிப்பட்ட ஸ்தலமாய் இந்த ஒருவேளை பிரம்மாண்டமாய் பயங்கரமாய் இருக்கலாம், இல்லைன்னா சாதாரணமான ஒரு இடமாக இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. அங்கே தேவ பிரசன்னம் காணப்பட வேண்டும், அங்கே தேவன் அசைவாட வேண்டும், அங்கே ஜெபம் இருக்க வேண்டும். அங்கே தான் தேவன் தம்முடைய சம்பூர்ணமான நன்மையை வைத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நீங்கள் கடந்து போகும் பொழுது தேவனுடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும். சில இடங்களில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், வேலைப்பாடுகள் நிறைந்த காரியங்கள் இருக்கும். அங்கே தேவ பிரசன்னம் இல்லாவிட்டால் அங்கே நன்மை உண்டாகாது. ஆகையினால் நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பெரிய கட்டிடங்கள், எல்லா வசதிகள், ஆமாம், அந்த பார்த்து அங்கே ஆராதனைக்கு போவார்கள். எதுக்கு இங்கே ஆராதனைக்கு போகிறீங்க? அது பெரிய சபை, பெரிய கட்டிடம், பெரிய ஆலயம், அங்கே பிரம்மாண்டம், அது இருக்குது இது இருக்குது அப்படின்னே பார்த்து போவார்கள். நாம் ஆராதிக்க ஒரு ஸ்தலத்துக்கு போகும் பொழுது, தேவனை வழிபட ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே தேவ பிரசன்னம் இருக்குதா, அங்கே தேவன் அசைவாடுகிறாரா, அங்கே ஜெபம் இருக்குதா, அங்கே தேவன் உலாவுகிறாரா, அவன் அங்கே போனால் தேவன் தம்முடைய நன்மையினால் என்னை நிரப்புவாரா அப்படின்னு பார்த்து அறிந்து நாம் ஆராதிக்க செல்ல வேண்டும். பிரியமானவர்களை, தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்தில் தேவன் அங்கே உலாவுகிறார். அங்கே நம்ம ஆராதிக்க ஆலயத்துக்கு கடந்து போகும் பொழுது தேவன் தம்முடைய நன்மையினால் நம்மை நிரப்புவார். சிலர் ஆலயத்துக்கே போக விரும்புவதில்லை. நான் வீட்டிலிருந்தே ஜெபித்து கொள்ளுகிறேன், வீட்டிலிருந்தே வேத வாசித்து கொள்ளுகிறேன், வீட்டில் உட்கார்ந்தே ஆராதித்து கொள்ளுகிறேன். நிச்சயமாய் அது தவறு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி ஆமீன் ஆராதிக்க வேண்டும். சபை கூடி வருதல் மிக அவசியம். எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சிலர் நினைப்பார்கள். நிச்சயமாக கிடையாது. நான் வளர்ந்து விட்டேன், நான் தேறி விட்டேன் அப்படின்னு சிலர் கருதி அப்படியே வாழ்க்கையை அழித்து விடுவார்கள்.
நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து போகணும். ஒரு இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற ஸ்தலத்தில் நாமும் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்வது அவசியம். வாரத்தில் ஒரு நாளாகிலும் நாம் இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற அந்த ஆராதனை ஸ்தலத்தில் அந்த ஆராதனையில் பங்கெடுத்து தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது அவசியம். அப்படி நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், 1-2 நான் இந்த செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆலயத்தில் தேவன் சம்பூர்ணமான நன்மைகளை வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தேவன் தம்முடைய சமூகத்தில் தம்முடைய பிரசன்னத்தில் அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன சபையிலே ஒரு 50 பேர் 100 பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு சபை, இல்லாவிட்டால் 25 பேர் 50 பேர் ஆராதிக்கிற ஒரு சபையிலே ஆராதித்தாலும் ஆமென், நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள் வரும் பொழுது தேவன் தம்முடைய நன்மையினால் உங்களை நிரப்புவார். இன்னும் சில பிள்ளைகள், நாங்கள் ஆராதிக்கிற சபை சின்ன சபை, நாங்கள் கொஞ்சம் ஆத்துமாக்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், அங்கே பெரிய சபை, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள், அப்படி அங்கே ஈர்க்கப்பட்டு நாங்கள் அங்கே போகிறோம் என்று இழுக்கப்படுவது உண்டு. அதெல்லாம் தவறு. வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் அவருடைய நாமத்தில் எங்கே ஒருமனப்பட்டாலும் அங்கே தேவன் இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிரசன்னம் இருக்குதா? நாங்கள் 25 பேர் இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, அங்கே தேவன் அசைவாடுகிறாரா என்பது தான் நம்ம பார்க்கணும். தேவன் அங்கே கிரியை செய்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். தேவன் அங்கே அசைவாடினால் நிச்சயமாய் உங்களுக்கு சம்பூர்ணமான நன்மைகளை கொடுப்பார். ஒருவேளை 5000 பேர் 10,000 பேர் இருக்கிற இடத்துல தேவனுடைய அசைவாடுதல் இருக்காது, தேவனுடைய அங்கே பிரசன்னம் அங்கே இருக்காது. அதனால தேவன் நன்மைகளால் நாம் நிரப்பப்பட முடியாது. தேவன் தம்முடைய நன்மை எங்கே வைத்திருக்கிறார், அங்கே நாம் அங்கே கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்மை நிச்சயம் உண்டாகும். வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு கர்த்தர் எனக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காது. சிலருக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆராதனை போகணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்கும். ஆனால் வீட்டு சூழ்நிலை, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத வீட்டார்னால ஆலயத்துக்கு போக முடியாது. அவங்க வீட்டில் உட்கார்ந்து ஆராதிப்பார்கள். தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். சீக்கிரத்திலே தேவன் ஆலயத்துக்கு போகிறதுக்கான வழி அவர்களுக்கு திறப்பார். அது வேறு சூழ்நிலை. சிலர் பலவீனமாய் படுத்த படுக்கையில் இருப்பார்கள், இல்லை நடக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார், அது வேறு. ஆனால் நமக்கு எல்லா வழியும் வசதியும் வாய்ப்பும் இருந்தும் நாம் நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவ நன்மைகளை நாம் இழந்து விடுவோம். ஆலயம் செல்வது மிக அவசியம். சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். இந்த கடைசி நாட்களில் பிசாசு அவன் மிக முக்கியமாய் ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு இடம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் தடுக்கப்படுவது. பெரும்பாலும் ஆலயத்தில் வாலிபர்கள் இல்லை, வாலிபர்கள் வருவதில்லை. அடிமைகளாக செல்போன் இன்டர்நெட் அடிமைகளாகிவிட்டார்கள். இரவெல்லாம் ஃபோனே பார்த்து நேரத்தை கழித்து ரொம்ப லேட்டாக தூங்கி காலையில் எழும்ப முடியாது. ஆலயத்துக்கு போக விருப்பம் இல்லை. இப்போ ஆலயத்துக்கு போக மாட்டான். இப்படியே பழகி போகிறதே இல்லை. ஆலயத்துக்கு போகிற பழக்கமே இல்லை. பெற்றோர்களும் அதை கண்டிக்கல. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளோ பாழாகிறது என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளோ பாழாகுது. வேதம் சொல்லுது, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப வயது சிருஷ்டிகரை நினைக்கிற வயது. ஒரு வாலிபன் தன் இள வயதில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வேத வசனத்தின்படி நடத்தப்பட்டால்தான் அவன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப வயதில் ஒரு மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரமா போனா அவனுடைய வாழ்க்கை பாழாக்கப்படும். அதனால உங்க வாலிப பிள்ளைகள் ஆலயத்து வரமாட்டேன், ஆராதனை வரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு இடம் வைத்து கொடுக்க கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர வேண்டும், நிச்சயமாய் வர வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற இடத்திற்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயமாய் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். தேவனுடைய அங்கே இருக்கிறது. பாருங்கள், அன்னாள் மிகுந்த வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில்
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அன்னாருடைய வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை வேதனை. தேவன் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தா, அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் அவமானம், வெளியில் நிந்தை. அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு அழுகை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. இந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாள். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவள் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். வார்த்தை வரல, சத்தம் வரல, மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. அவள் புலம்பி புலம்பி அழுகிறாள். அங்கே இருக்கிற மூத்த ஊழியர் அல்லது ஆசாரியன் மேடையில் இருந்து அந்த சகோதரி அன்னாளை பார்க்கும் பொழுது இவள் மதுபானத்தை குடித்து போதையிலே வந்து இவள் உளறிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கும் அளவுக்கு அன்னாள் தன் இருதயத்தை, தன் வியாகுலத்தை தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஊற்றி ஜெபிக்கிறாள். அன்றைய வேதத்தில் பாருங்க, அன்னாள் மிகுந்த பாரத்தோடு அவள் ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறாள். 9ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அழுது அழுது மன்றாடி கண்ணீரை ஊற்றி, இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள். அவருடைய ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபம். அவருடைய ஜெபம் ஒரு பாரமான ஜெபம். தேவனுடைய ஆலயத்தில் போய் கண்ணீர் வடித்து மன்றாடி ஜெபித்தாள். 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அவள் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஏதோ ஒரு பாரத்தோடு, ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு வேதனையோடு வருகிறோம். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். அன்னாளுடைய வாழ்க்கை துக்கமான வாழ்க்கை, அன்னாளுடைய வாழ்க்கை வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு போன பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. எனக்கு அன்பான சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களா யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அருகாமல் இருக்கிற தேவனுடைய ஆலயம், சபை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆலயம் இருக்கும். அங்கே போய் வாருங்கள், போயிட்டு வாங்க, அதற்குள்ளே போயிட்டு வாங்க. அந்த ஆராதனை நடக்கிற நேரத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்துட்டு வாங்க. ஒருவேளை சில சொல்லுவாங்க, அங்கே என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியலையா, எங்களுக்கு பாட தெரியாது, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, அங்கே என்னெல்லாம் செய்கிறார்கள் எங்களுக்கு அது தெரியலை, அங்கே அந்நிய பாஷைகளில் பேசுகிறாங்க, எங்களுக்கு அது விளங்கவில்லை. இப்படி நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு தயவாய் கேட்கிறேன், நீங்கள் அந்த ஆராதனை ஸ்தலத்திற்குள் ஒரு முறை அங்கே ஆராதனை நடக்கும் பொழுது அங்கே போய் உட்கார்ந்து விட்டு வாருங்கள். அங்கே நடக்கிறதை நீங்கள் பாருங்கள். அமைதியாய் உட்கார்ந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் பாடுவார்கள், அவர்கள் தேவனுடைய ஆவியில நிரப்பப்படுவார்கள். அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் நீங்க அந்த ஆலயத்தில் ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்து அங்க ஆராதனை நடக்கும் பொழுது நீங்க உங்க இருதயத்தினுடைய கவலையெல்லாம் இந்த தேவனிடத்தில் சொல்லி அழுது விட்டு வந்து பாருங்கள். ஆலயத்தில் போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், நிச்சயமாய் மாற்றம் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்குள் போயிட்டு வந்தாலே விடுதலை உண்டு. அந்த ஆராதனை தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த இடத்துக்குள்ள, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, தேவ மகிமை நிறைந்திருக்கிற அந்த ஸ்தலத்திற்குள் ஒரு தேவ பிள்ளை போயிட்டு ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி அப்பா இயேசுவேன்னு அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தா நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
நீ துக்க முகமாக இருக்கவே மாட்டாய். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற சகோதரா, அழுது கொண்டிருக்கிற சகோதரி, தேவனுடைய ஆலயத்துக்கு வா, உன் வாழ்க்கை நன்மையாய் மாறும் என்று உன் தேவனோடு பேசுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு வேதனையோடு, அழுகையோடு, கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வா, தேவனுடைய ஆலயத்தில் வா. வந்து ஒரு சொட்டு கண்ணீரை தேவ பிரசன்னம் நிறைந்த இந்த ஆலயத்தில் ஊற்றிப்பா. அவர் தம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் உன்னை நிரப்புவார். உன் துக்கம் நிறைந்த வாழ்க்கை மாறும். அன்னாருடைய துக்கம் நிறைந்த வாழ்க்கையை தேவன் மாற்றினார். அன்னாருடைய துக்கம் நிறைந்த வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கினார். ஒரு முறை எங்களுடைய சபைக்கு ஒரு சகோதரன், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகளுமாக வந்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கை. லட்சங்கள், பல லட்சங்களை இழந்து, ஒரு தொழிலில் நஷ்டப்பட்டு, எந்த விதமான வருமானமும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தி அடைந்து, இனி சாவது ஒன்றே என்கிற தீர்வில் அவங்க இருந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவர் மூலமாக அவங்க சொல்லப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தார்கள். அவர்கள் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்கள் அல்ல, ஆவிக்குரிய சபைக்கு போவர்கள் அல்ல, ஒரு பாரம்பரியம் நிறைந்தவர்கள். இங்கே ஆராதனைக்கு வந்தார்கள். இந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தார்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. இங்கே பாடுகிற பாடல்கள் அவர்களுக்கு புரியாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று விளங்காது. அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த வேதனைகளை ஆமீன் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி சொல்லி அழுதார்கள். கண்ணீர் மாத்திரமே அந்த கணவனும் மனைவியும் அழுதார்கள். தங்களால் முடிந்த மட்டும் தன் இருதயத்தின் பாரத்தையெல்லாம் கண்ணீராய் ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தினார்கள். கூட்டம் முடிந்தது. ஆராதனை முடிந்த உடனே என்னை சந்திக்கும்படி ஜெபிக்கும்படி வந்தார்கள். நான் ஜெபித்தேன். அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் வரும் பொழுது ஒரு பெரிய துக்கம் நிறைந்த இருதயத்தோடு வந்தோம். இங்கே என்ன பாடினார்கள், என்ன நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் வந்ததிலிருந்து நாங்கள் இயேசுவை நோக்கி அழுது கொண்டிருந்தோம். ஆனால் யாரோ ஒருவருடைய கரம் எங்களை தொட்டது, எங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, எங்களை கட்டி அணைத்தது. ஏதோ ஒரு கரம் எங்களை தேற்றினது போல எங்களுக்கு இருக்கிறது. ஒரு ஆறுதல் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு சமாதானம் எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது என்று சொன்னார்கள். அவன் தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து பலனடைந்து வாழ்க்கையில் நன்மைகளை பெற்று கொண்டார்கள். பிரியமானவர்களே, நான் உறுதியாய் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த தேவ சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை, பாரத்தை கண்ணீராய் ஊற்றி பாருங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மாறும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் வாழ்க்கை மாறும், நிச்சயமாய் மாறும். பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் இங்கே நம்ம பார்க்கிறோம். 13வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், இயேசு ஒரு ஜெப ஆலயத்துக்கு வருகிறார். 13:10 சொல்லுகிறது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவளுக்கு நிமிரவே முடியாது என்று வேதம் சொல்லுது. 18 வருஷமா அவருடைய சரீரத்திலே வியாதி, பிசாசு அசுத்த ஆவி அவருடைய சரீரத்திலே புகுந்து அவளை பலவீனப்படுத்தி நிமிர முடியாதபடி கூனியாக மாற்றி வைத்திருக்கிறது. இவள் இப்பொழுது ஜெப ஆலயத்துக்கு வருகிறாள், தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறாள். அங்கே இயேசு வருகிறார். பாருங்க, இந்த சகோதரியை கண்டு இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே விடுதலை. ஜெப ஆலயத்துக்கு வருகிறான். 18 வருஷமா பிரச்சனை, 18 வருடமாக பாதிப்பு.
18 வருஷமா வியாதி, 18 வருஷமா வேதனை, எங்க போய் விடுதலை இல்லை. 18 வருஷம் எத்தனை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, எவ்வளவு மருந்து எடுத்திருப்பாங்க, எங்க போயும் விடுதலை இல்லை, எங்க போயும் சுகம் கிடைக்கல. குனியாவே குனிந்து இருக்கிறாள். அவருடைய வாழ்க்கை எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல. இன்னைக்கு என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையும் ஒரு வேளை தலை குனிந்து போன ஒரு அனுபவம், ஏதோ ஒரு காரியம் உங்களை தலை குனிய வைத்து விட்டது. ஜனங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியல, ஒரு அவமானப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கடன், தாங்க முடியாத ஒரு கடன் பார சுமை தலை குனிவை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் உங்களை வெட்கப்படுத்தி இன்னைக்கு சொந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. பிள்ளைகளால் அல்லது கணவனால் அல்லது மனைவியினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு உங்களை தலை குனிய வைத்து விட்டது. பிசாசு அப்படி செய்துட்டான், தலை குனிய வைத்துட்டான். கூனி குறுகி ஒரு வாழ்க்கை, வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க, எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. இப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து இல்லை நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து இன்னைக்கு தலை காட்ட முடியல. 5க்கும் 10க்கும் இன்னொரு ஆள் கையேந்தி நின்று ஒரு கூனி குறுகி நிற்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, அங்கே இயேசு இருக்கிறார். அவர் உங்களை தொடுவா, உங்கள் தலையை நிமிர பண்ணுவா, தலை நிமிர பண்ணுவா. தேவனால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்களுடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்க, தேவன் தம்முடைய வல்லமையை நிச்சயமாய் நிச்சயமாய் விளங்க பண்ணுவா, நிச்சயமாய் அதிசயங்களை செய்வா, நிச்சயமா அற்புதங்களை செய்வாருங்க, நிச்சயமா செய்வார். சில பலவீனப்படுத்துகிற ஆவியினால் பலவீனப்பட்டிருப்பார்கள். பலவீனப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற சகோதரி இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்கள நடந்து வர முடியாது, கொண்டு வந்தாங்க. பயங்கரமான வலி, நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு கால் முடக்கப்பட்டு போய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினால் பாதிக்கப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. தூக்கி கொண்டு வந்தது மாதிரி அந்த சகோதரியை கொண்டு வந்தாங்க. நல்லா தான் இரவு போய் படுத்தாங்க. காலையில் பார்த்தா எழும்ப முடியாது, நடக்க முடியாது. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆனால் சகோதரிகள் போய் நடக்க முடியாத நிலைமையில அப்படியே தூக்கி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆலயத்து வந்தாங்க. ஆராதனை முடிந்த உடனே அவங்களுடைய சரீரத்தில் விடுதலை. அப்புறம் நடந்தே வீட்டுக்கு போனாங்க, நடந்தே போனாங்க. அப்போ தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். சில வியாதிகள் பிசாசினால் வருது. நீங்கள் அதை எங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த பிளட் டெஸ்ட்லையும் தெரியாது. எல்லாம் நார்மல்னு வரும். ஆனால் வயிற்று வலி இருக்கும், ஆனால் தலைவலி இருக்கும், ஆனால் சரீரத்தில் பாதிப்பு இருக்கும். அங்கே மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, பிளட் எடுத்து பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எல்லாம் நார்மலாக இருக்குது, போங்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்கள் திரும்ப போனால் அவங்க சைக்காட்டிஸ்ட்டை போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை, இந்த தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இல்லை, வயிற்று வலி வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதோ மனம் பாதிக்கப்பட்டேன்னு அவங்க நினச்சி சைக்காட்டிஸ்ட்டை அனுப்புவாங்க, அப்படி அனுப்புவாங்க. இப்படி தான் ஒரு சகோதரி வந்தாங்க, பயங்கரமான வயிற்று வலி, பல மாதம். இவங்க எல்லா ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. கடைசியாக மனநிலை மருத்துவர்கிட்ட அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு பயங்கர வருத்தம், எனக்கு வலி இருக்குது, நான் வலிக்குன்னு சொன்னால் நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு வயிறு வலி அப்படின்னு கத்துனா எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க இந்த டாக்டரால் அது கண்டுபிடிக்க முடியலை. ஆளு வந்தாங்க, கை வைத்து ஜபித்த உடனே அப்படியே சுற்றி கீழே விழுந்தாங்க. எழும்பி பார்த்தா வலி இல்லை. அசுத்த ஆவிகள் உள்ள புகுந்து கிரியை செய்கிறதுங்க. அசுத்த ஆவியினால் வியாதி, அசுத்த ஆவியினால் பலவீனம்.
பாருங்க, அது தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது விடுதலை. எந்த ஆஸ்பத்திரி போய் கிடைக்காத விடுதலை ஆலயத்தில் கிடைக்கும். எத்தனை வருடமாயிருந்தாலும் ஆலயத்தில் விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டுங்க. தேவன் அதை செய்கிறவர், அற்புதமான விடுதலையை கொடுக்கிறவர். லூக்கா 13வது அதிகாரத்தில் 11 முதல் 13 வரை உள்ள வசனத்தில் ஒரு மனிதன், ஆயக்காரன், ஒரு பாவியான மனுஷன் தேவனுடைய ஆலயத்திலே வருகிறான். அவன் தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்க அவனுக்கு துணிவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பாவி, நான் வாழ்க்கையிலே பாவம் நிறைந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்திருக்குது, கர்த்தரை நோக்கி பார்க்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு குற்ற மனப்பான்மையோடு ஆலயத்துக்கு வருகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி போகும் பொழுது நீதிமானாக்கப்பட்டு போகிறான். 14 சொல்லுகிறது, லூக்கா 18:14 சொல்லுகிறது, நீதிமானாக்கப்பட்டு போனான். தேவனுடைய ஆலயத்தில் வந்து, ஐயோ நான் பாவி, இயேசுவே என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் கதறும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய பாவம் நீக்கப்படுகிறது, அவன் நீதிமானாக்கப்படுகிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவன் எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறான், பரிசுத்தவானாய் மாற்றுகிறான். தேவனுடைய ஆலயத்தில் வருகிற மனிதன் எவ்வளவு பாவத்தோடு வந்தாலும் அவனுடைய பாவம் நீக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறான். எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுது, 2 ராஜாக்கள் 19:1 2 ராஜாக்கள் 19:1 பார்க்கும் பொழுது எசேக்கியா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஓடி வருகிறான். அசீரியா ராஜா இந்த தேசத்துக்கு விரோதமாய் பயங்கரமாய் கொந்தளித்து எழும்பி, இந்த இஸ்ரேல் இந்த தேசத்தை அழித்து விடுவேன் என்று வருகிறத அறிந்து எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் ஓடி போய் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறான். வசனத்தில் இருக்கு, எதிராய் வந்த அந்த ராஜா வேறு ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்ப போய் அங்கே அழிக்கப்படுகிறான். பாருங்கள், தேவ சமூகத்தில் ஒரு ஆபத்தான நேரம், ஒரு இக்கட்டான நேரம், ஒரு நெருக்கடியான நேரம், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். அங்கே தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்கான விடுதலைகளை வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் நன்மையை சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் உலாவி அங்கே கிரியை செய்கிறபடியால் அங்கே நன்மை உண்டு, நன்மை உண்டு. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனுடைய ஆலயத்தில் நன்மை இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வா, அங்கே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையோடு, சஞ்சலத்தோடு, அங்கலாய்ப்போடு, கண்ணீரோடு, உடைந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி உடைய வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்புதங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. ஓ, பழைய ஏற்பாட்டில் நீர் ஆலயத்தில் வாசம் பண்ணினீர், புதிய ஏற்பாட்டில் நாங்களே ஆலயம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் பொழுது அங்கே உலாவுகிறீர், கிரியை செய்கிறீர். நாங்கள் கூடி ஆராதிக்கிற அந்த ஸ்தலம் அது பரிசுத்த ஸ்தலம். அந்த ஆராதனை ஸ்தலத்தில் ஆமேன் ஒரு தேவ பிள்ளை, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி வந்தா அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது, அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது, அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. உம்முடைய ஆலயத்தில் நன்மையினால் நிரப்புகிறவராயிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் ஏதோ ஒரு கவலையோடு வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆலயத்துக்கு வரட்டும், நன்மையினால் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நிச்சயமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்